இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வள்ளலார் சனாதனத்தின் சூப்பர் ஸ்டார், வைகுண்டர் சனாதனத்தின் சேவியர். ஆகையினால் இவர்கள் இருவரையும் பற்றி நாம் பேசி தெளிவுபடுத்தி கொண்டாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவர் திருமுருகன் காந்தி சொன்னதைப் போல, முன்பெல்லாம் நாம் உண்மையை சொல்வதற்கு முன் வருவோம், இப்போதெல்லாம் பொய்யை மறுப்பதற்கே நம்முடைய ஆற்றலில் பாதி செலவாகி விடுகிறது என்பதைப் போல, எவனாவது அறிவுள்ளவன் வள்ளலாரையும் வைகுண்டரையும் சனாதனத்தின் சூப்பர் ஸ்டார்னோ இல்லை சேவியர்னோ சொல்லுவானா? ஆனால் அப்படிலாம் சொல்கிறாங்க, கூச்சம் இல்லாமல் சொல்கிறாங்க. ஆகையினால இவற்றை குறித்து பேச வேண்டிய சூழ்நிலையில் இது வள்ளலாரும் வைகுண்டரும் என்று வைத்துக்கொள்வதை விட வைகுண்டரும் வள்ளலாரும் என்று வைத்துக்கொள்வது சரியாக இருக்குது. ஆனால் கால வரிசையில் ரெண்டு பேரும் ஏறத்தாழ சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் வள்ளலார் 1823, வைகுண்டர் 1809. 1809 1851, வள்ளலார் 1823 1874. ஆகையினால கொஞ்சம் காலத்தால் மூத்தவர் என்பதனால் வைகுண்டரை பார்த்துவிட்டு, வைகுண்டரை விசாரித்துவிட்டு பிறகு வள்ளலாருக்கு வரலாம் என்று கருதினேன். வைகுண்டரை உருவாக்கியது எது அப்படின்னா, அந்த தென் திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று ஒரு சமஸ்தானம், அது ரெண்டாக பிரிந்திருந்தது. ரெண்டாக வசதிக்காக பிரித்து கொண்டார்கள், வட திருவிதாங்கூர், தென் திருவிதாங்கூர். தென் திருவிதாங்கூர் என்பது இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம், முழுக்க இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் அன்றைய தென் திருவிதாங்கூர். திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்கிற அந்த சிறிய அரசு அவ்வளவு பெரிய அரசாக முன்பு இருந்ததில்லை. மார்த்தாண்டவர்மா என்கிற அரசனுடைய காலத்தில், அவன் வேணாட்டு அரசன். வேணாடு என்பது அந்த பகுதியில் ஒரு சிறு ஆட்சி பிரதேசம். அதை வாரிசுரிமையாக பெற்று வந்த மார்த்தாண்டவர்மா தன்னுடைய கூர்த்த மதியினால், கெட்டிக்காரத்தனத்தினால், சூழ்ச்சியினால் அந்த அரசு பரப்பை விரித்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்கிற சமஸ்தானத்தை உருவாக்கி கொண்டு அதற்கு ஆட்சி தலைவராக இருந்து ஆட்சி செய்து வந்தார். அப்ப இவர் செய்த இந்த கூர்த்த மதி சார்ந்த வேலை, நுட்பமான வேலை என்ன அப்படின்னா, மார்த்தாண்டவர்மாவினுடைய காலத்தில் அவர் அணிளம் திருநாள் அப்படின்னு அவருக்கு பேர். மார்த்தாண்டவர்மாவுக்கு இன்னொரு பேர் அணிளம் திருநாள். அணிளம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவருடைய பிறப்பு நட்சத்திரம் அணிளம். நம்ம அனுஷம்னு சொல்கிறோம்ல, அணிள நட்சத்திரம். அவர் செய்த நுட்பமான வேலை என்ன என்றால், இந்த அரசை உருவாக்கி கொண்ட பிறகு இந்த அரசுக்கு பல்வேறு போட்டிகள் இருக்கின்றன. இவர் அதை வலுவாக உருவாக்கிய போது இவரை காலி செய்து விட வேண்டும் என்று பலரும் முயன்றார்கள். ஆகையினால் இந்த போட்டிகளில் இருந்தெல்லாம் தப்பித்து இந்த அரசை வலுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டிய, காபந்து செய்து வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒன்று அவருக்கு இருந்தது. ஆகையினால் அவர் செய்த நுட்பமான வேலை என்னவென்றால், இந்த அரசை பத்மநாபனுடைய அரசாக ஒப்புவித்து விட்டார். திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமியினுடைய கோயிலில் போய் தன்னுடைய வாளை வைத்து, செங்கோலை வைத்து, இந்த அரசு திருவிதாங்கூர் அரசு இன்றிலிருந்து அனந்த பத்மநாபனுடைய அரசு, நான் இனி ஸ்ரீ பத்மநாப தாசன். ஆகையினால் இறைவனுடைய அரசு, இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து, அவனுடைய படியாளாக இருந்து நான் ஆழ்வேன். இனி இந்த அரசை யாரேனும் எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் அனந்த பத்மநாபனை எதிர்க்கிறார்கள், அணிளம் திருநாளாகிய மார்த்தாண்டவர்மாவை இல்லை. வரி செலுத்த மறுக்கிறார்கள் என்றால் இறை மறுப்பு செய்த குற்றத்திற்கு ஆளாகிறார்கள். ஏனென்றால் வரி கேட்பவன் இறைவன், இறைவனுடைய அரசு இல்லையாது, அனந்த பத்மநாபனுடைய அரசு. ஆகையினால வரி செலுத்த மாட்டேன் என்று சொன்னாலோ அல்லது அந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று முயன்றாலோ இதெல்லாம் இறைவனுக்கு எதிராக செய்கிற குற்றங்கள் என்று அவர் ஒரு கருதுகோளை சொல்லாமல் சொல்லி முன்வைத்தார். அரசை இறைவனிடம் ஒப்படைத்ததன் மூலம் அப்படி ஒரு அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் அவர் உருவாக்கினார். ஆகையினால் யாரும் தயங்கினார்கள். ஏனென்றால் கேள்வி கேட்பது என்பதும் எதிர்ப்பது என்பதும் ஆட்சேபிப்பது என்பதும் இறைவனையே மறுதலை செய்வதற்கு சமமானதாகும் என்று மக்கள் கருதினார்கள். ஆகையினால் இவர் நிம்மதியாக தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் ஆண்டார். பிறகு இவருடைய காலத்திற்கு பிறகு இவருடைய மருமகன் பாலராமவர்மா, அவருக்கு பேரு தர்மராஜா.
ராமவர்மா என்று பெயர். அவர் கார்த்திகை திருநாள். அதற்கு பிறகு ஒருவர் வந்தார், அவிட்டம் திருநாள், பலராமவர்மா. அதற்கு பிறகு ஒருவர் வந்தார், சுவாதி திருநாள். அதற்கு பிறகு ஒருவர் வந்தார், உத்தரம் திருநாள். இவனுக்கெல்லாம் சொந்த பேர் கிடையாதா? சொந்த பேர் இருக்கு. அப்ப என்னத்துக்கு நட்சத்திர பேரே வச்சுக்கிறான் அப்படின்னா அது இன்னொரு வகையில தெய்வீகப்படுத்திக்கிறதுக்கு தான். நீங்க சொந்த பேரு, இப்ப நான் கேட்டை திருநாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னடா அது சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டீங்களா? நம்ம அதையெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. அவன் கிளைம் பண்ணும்போது அவன் இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். ஆகையினால் அவனுடைய பெயரை சொல்லுவது தகாது. இப்ப நம்ம ஐயா ஆர்.என். ரவின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் என்ன சர்வீஸ்ல இருக்கேன், ஆகையினால நான் மேதகு ஆளுநர்னு தான் சொல்லுவேன் இல்லையா? அது மாதிரி பலராமவர்மா, ராமவர்மா, மார்த்தாண்டவர்மான்னு சொல்றதை விட அணிலம் திருநாள், சுவாதி திருநாள், உத்திரட்டாதி திருநாள், பூராடம் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு போறது சௌகரியமானது. இப்ப இந்த கோயில் வசம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அரசு என்பது கோயிலினுடைய அரசு, இறைவனுடைய அனந்த பத்மநாபனுடைய அரசு. மன்னர்கள் எல்லாம் பத்மநாப தாசர்கள், பத்மநாபனுடைய அடிமைகள். இந்த கோயிலை நிர்வாகம் செய்கிறவர்கள் யார் என்றால் நம்பூதிரிகள். அவர்களுக்கு யோகக்காரர்கள் என்று பெயர். யோகக்காரர்கள் என்றால் கோயில் வேலையை எடுத்து செய்கிறவர்கள் என்று அதற்கு பொருள். ஆனால் நாம் சாதாரணமாக எடுக்கிற பாமர பொருள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் யோகக்காரர்கள் தான். ஏனென்றால் அரசே அவர்களிடம்தான் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற யோசனைகள், அவர்கள் முன்வைக்கிற, அவன் பத்மநாப சுவாமி பெயரால் முன்வைப்பார். அவனை பத்மநாபதாசனாகிய மன்னர் மறுதலிக்க மாட்டார், மக்கள் மறுதலிக்க மாட்டார்கள். ஆகையினால் மன்னனுக்கு மேல் இறைவனின் பெயரால் அங்கே அதிகாரம் செலுத்தியவன் யார் என்றால் நம்பூதிரி பிராமணர்கள் தான், யோகக்காரர்கள். இதுதான் சூழ்நிலை. அப்ப ஒரு டிவைன் ரைட் தியரி ஒன்றை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான். அரசு ஒரு மன்னனுக்கு, ஒரு அரசாங்கம் எப்படி உரிமையாகிறது, ஒரு அரசாங்கம் எப்படி உருவாகிறது அப்படின்னா அதுக்கு வெவ்வேறு கொள்கைகள் அரசியல் அறிவியலில் சொல்வார்கள். அதுல ஒரு கொள்கை தெய்வாம்ச கொள்கை. அது இறைவன் வழங்கிய உரிமை. நான் மன்னனாவது எப்படி, நான் மன்னனானது எப்படி, எனக்கு இந்த அரசுரிமை எப்படி வந்தது என்றால் வாரிசுரிமையினால் வரவில்லை, எனக்கு தெய்வம் தந்த இறையுரிமையினால் வந்தது அப்படின்னு சொல்ற டிவைன் ரைட் தியரிய அவன் இங்க எடுத்து வச்சுக்கிட்டான். அப்ப இந்த இரண்டாவது அரசராகிய அந்த தர்மராஜா என்கிற ராமவர்மாவினுடைய காலத்துல ஒரு அழுத்தம் வந்தது. திப்பு சுல்தான் படையெடுத்தார். திப்பு சுல்தானை முறியடிப்பதற்காக இவர்கள் முயன்றார்கள். ஆனால் அது வலிமையான படை. ஆகையினால் அவர்களை முறியடிப்பதற்கு அப்ப உள்ளே நுழைந்திருந்த ஆங்கிலேயர்களை துணைக்கு சேர்த்து கொண்டார்கள். ஆங்கிலேயர்கள் இவர்கள் சார்பாக திப்பு சுல்தானை முறியடித்தார்கள். திப்பு சுல்தானை முறியடித்து விட்டு அதற்காக எங்களுக்கு நீ கப்பம் கட்ட வேண்டும், கூலி தர வேண்டும் என்று சொன்னார்கள். இவர்கள் கூலி கொடுத்தார்கள். இவர்களுடைய பாதுகாப்பு படையாக ஆங்கிலேய படையினுடைய பிரிவு ஒன்றும் அங்கே நிறுத்தி வைத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கு இவர்கள் பணம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இதற்கு பணம் எங்கிருந்து வரும்? ஆகையினால் வரி போட்டார்கள். திப்பு சுல்தான் படையெடுப்பை சமாளிப்பதற்கென்றே வரி போட்டார்கள். அது ரொம்ப இயல்பாக மன்னர்கள் எப்போதும் போடுகிற வரிதான். ஒரு படையெடுப்பு வந்தால் படையெடுப்புக்கு பணம் திரட்டுவதற்காக புதிய வரிகள் போடுவார்கள். படையெடுப்பினுடைய அழுத்தம் குறைந்த பிறகு அந்த வரிகள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படும். அது தற்காலிகமான பணம் சேகரிப்பு முறை. ஆனா இவங்க திப்பு சுல்தான் கதையோட முடிக்கல. திப்பு சுல்தானை ஜெயிச்சிட்டா. ஆங்கிலேயனுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு. ஆங்கிலேயனுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? திருவிதாங்கூர் அரசாங்கத்தினுடைய வருமானம் ஆண்டுக்கு 34,000 ரூபாய், 34 லட்சம் ரூபாய். 34 லட்சம் ரூபாயில ஆங்கிலேயனுக்கு கட்ட வேண்டியது 8 லட்சம் ரூபாய். சரி, அது போக மிச்சம் இருக்குல்ல, மிச்சத்தை வச்சு சௌரியமா அரசாங்கத்தை நடத்தலாம்ல. அது நடத்த முடியல அரசாங்கத்தை. ஏன் நடத்த முடியல அப்படின்னா அங்க இருக்கிற மகாராஜாக்கள் எல்லாம் மகாதானங்கள் செய்கிற மகாராஜாக்கள். மகாதானம் 16 வகையான மகாதானங்கள் இருக்கின்றன. என்ன அது அப்படின்னா, ஒரு அரசன் தங்கத்தால் ஒரு பசு செய்து அந்த பசுவினுடைய யோனி துவாரத்திற்குள் நுழைந்து வெளியே வருவான். பெரிய பசு, ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சு போயிட்டு வர்ற அளவுக்கு பெரிய பசு தங்கத்துல. அதனுடைய யோனி துவாரத்தின் வழியாக உள்ளே போய்விட்டு வெளியே வருவான். எதுக்கு இதை செய்யணும்? நான் பசுவிலிருந்து பிறந்தவன், ஆகையினால புனிதமானவன் என்று தன்னுடைய புனிதத்தை மேலேற்றுவதற்காக அப்படி ஒரு வேலையை செய்கிறார்கள்.
சரி, அந்த தங்கத்தாலான பசு பிறகு என்ன ஆகும்? அதை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்து விடுவார்கள். இரண்ய கர்ப்ப தானம் அப்படின்னு அதுக்கு பெயர். பிறகு சிறிது சிறிதாக நம்ம திருமுருகன் காந்திக்கு காலையில ஒருவர் திருவள்ளுவர் சிலையை பரிசு கொடுத்தார் இல்லையா, ஒரு திருவள்ளுவர் சிலை சின்னதா. அது மாதிரி தங்கத்தில் பசுக்கள் செய்து இரண்ய காமதேனு தானம். காமதேனுங்கிறது பசு, இரண்யம்ங்கிறது பொன். பொன்னால் செய்த பசுவை தானம் செய்தல். அந்த பெரிய பசுவை துண்டு போட்டு தான் கொடுக்கணும், சின்ன பசுவை அப்படி முழு முழு பசுவா கொடுத்துடலாம். இது போக இவர்களுடைய வைதிக பூசைகளுக்கு வந்த அந்த வைதிகர்களுக்கு ஆளுக்கு ஒரு கழஞ்சு பொன் கொடுப்பார்கள். ஒரு கழஞ்சு பொன் அப்படிங்கிறதுனுடைய எடை என்ன அப்படின்னா 78.65 கிராம், ஏறத்தாழ 10 பவுன் ஒரு ஆளுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு. அதனுடைய இன்றைய மதிப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேதி காலையில் தங்கம் விலை பார்த்தேன், 24 கேரட்டு 8,967 ரூபா ஒரு கிராம். 24 கேரட். 22 கேரட்டுக்கு 8,220 ரூபா. 18 கேரட்டுக்கு 6,780 ரூபா. அப்ப நம்ம நடுவாந்திரமா வச்சுக்குவோம். 24 கேரட் அவன் கொடுத்தானான்னு தெரியாது, 18 கேரட் கொடுத்தானான்னு தெரியாது, 22 கேரட்னு வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆளுக்கு அவன் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்காக அவன் வழங்கிய பரிசு என்பது 6,46,660 ரூபா. இவ்வளவு கொடுத்தா அந்த அரசாங்கத்தை எப்படி நடத்துவார்கள்? 8 லட்சம் ரூபா வெள்ளக்காரனுக்கு கொடுக்கணும். இவங்க இப்படி செலவழிக்கிற செலவுகள், ஏராளமான செலவுகள் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவனுக்கு கொடுக்கணும்? இவ்வளவு ரூபா ஏன்பா கொடுக்கணும்? தங்கமா ஏன் கொடுக்கிற? ஒரு கழஞ்சு பொன் வைதிகர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? ஏன்னா இவன் என்ன நினைச்சான், தன்னுடைய அரசு நிலை, அதற்குரிய மரியாதை, தன்னுடைய அந்தஸ்து, தான் சத்திரியன் என்று மற்றவர்களால் மதிக்கப்படுகிற நிலை உருவாக வேண்டுமானால், நான் சத்திரியன் யார் சொல்லுவான்? கீழே இருக்கிறவன் சொன்னா எவனும் கேட்க மாட்டான். ஒரு தலித்து இன்னொருத்தனை பார்த்து அவர் சத்திரியருங்க அப்படின்னு சொன்னா, டே நீயே தலித்து, நீயே கணக்குல இல்ல, நீ அவனை சொல்றியா அப்படின்ட்டு போயிடுவான். அப்ப ஒருத்தன் சத்திரியன் யார் சொல்லுவான்? யார் சொல்ல முடியும்? அவனை விட படிநிலையில மேலானவன் தான் சொல்லணும். அவனோட படிநிலையில மேலானவன் யார் இருக்கா? பிராமணன் தான் இருக்கான். அப்ப பிராமணன் சொல்லணும் அவன் சத்திரியன் அப்படின்னு. அவன் சொல்லணும்னா என்ன செய்யணும்? அவனுக்கு கொடுக்கணும். அப்ப ஒரு கழஞ்சு பொன் கொடுத்தா இவன் சத்திரியன் அப்படின்னு சொல்லுவான். சத்திரியன் சொன்னா அந்த வைதீக மரபுப்படி அரசாழ்வதற்கான உரிமை இறுகி விடுகிறது அப்படின்னு இவன் நினைக்கிறான். இது ஒப்பந்தமே என்ன அப்படின்னா, பீரியாடிக்கலா இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ நான் ஒரு தடவை யாகம் பண்ணி ஒரு கழஞ்சு பொன் கொடுத்தீங்கன்னா நீ ஒரு வருஷத்துக்கு தான் சத்திரியனா இருப்ப, 2வது வருஷத்துக்கு நீ சத்திரியனா இருக்க மாட்ட. அப்ப அடுத்த வருஷமும் யாகம் நடத்து, இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன், இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன். அப்படி நீ சாகிறது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி நீ சத்திரியனா இருந்துகிட்டே இருக்கணும்னா ஒவ்வொரு கழஞ்சு கொடுக்கணும். வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபா. இதுக்கு மொத்தமா பிரிட்டிஷ்காரங்கிட்டே ஒப்படைச்சிட்டு நீ என்னைய காப்பாத்துறா, இன்னொரு 8 லட்சம் ரூபா சேர்த்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருந்தா அழகா காப்பாத்திட்டு போயிருப்பான். அப்ப இவங்க இந்த விளங்காத வேலை செஞ்சதனுடைய விளைவா என்ன ஆச்சு? ஊட்டுப்புறை அப்படின்னு வச்சிருந்திருக்கான். ஊட்டுப்புறைங்கிறது சாப்பாடு போடுற இடம். அதை திருவிதாங்கூர் நாடு முழுக்க 42 இடங்கள்ல ஊட்டுப்புறைகள் வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த ஊட்டுப்புறையில நல்லது தானே, எல்லாருக்கும் சோறு போடுவான் இல்லைன்னா, எல்லாருக்கும் இல்ல, பிராமணர்களுக்கு மட்டும் சோறு போடுவதற்காக 42 இடங்களில் ஊட்டுப்புறைகள் வைத்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல, சுசீந்திரம் மாதிரியான இடங்கள்ல 2 வேளை சாப்பாடு. பிராமண சாப்பாடு எப்படி போட வேண்டும்? பிராமண போஜனமும் சட்டிச்சோறும் அப்படின்னு ஆர் சிவசுப்ரமணியம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை நீங்க படிக்கணும். சின்ன புத்தகம், கையளவு தான் இருக்கு. பிராமண போஜனம் எப்படி இருக்கணும்? அதுல நெய் இருக்கணும், வாழை இலை இருக்கணும், ஒரு பருப்பு, கறி, குழம்பு, தயிர் இருக்கணும், கட்டாயம் பால் இருக்கணும், பாயாசம் இருக்கணும், நெய் இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு விவரணை இருக்கு. சட்டிச்சோறுங்கிறது என்ன? ஒரு சட்டியில சோறு, அதை எதுல தொட்டுக்கிறது? சும்மா அள்ளி தின்னுங்கடா. அப்ப அந்த போஜனம் எப்படி இருக்கும், சட்டிச்சோறு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வேறுபாட்டை நீங்க ஆர் சிவசுப்ரமணியம் எழுதின பிராமண போஜனமும் சட்டிச்சோறும்ல பார்த்துக்குங்க. அப்ப பிராமண போஜனமாக ஊட்டுப்புறைகளில் 42 இடங்களில் அரசாங்கம் தொடர்ந்து எல்லா நாளும் சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு கழஞ்சு பொன் வெள்ளக்காரனுக்கு கொடுக்குற காசு,
ஊட்டுப்புறையில தினமும் போடுகிற சோறு போடுறது குற்றம் இல்லை, எல்லாருக்கும் போடலையே நீ. அப்ப இவற்றினால் வருகிற செலவுகள் அந்த அரசாங்கத்தை பேங்க்ரப்ட் ஆகுது. அப்ப இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த டல்ஹௌசி 1936 வாக்கில் 1848 சென்னையினுடைய ஆளுநர் வழியாக திருவிதாங்கூர் அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான். இதே மாதிரியா செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அரசாங்கத்தை நாங்கள் எடுத்துருவோம், இனி நீ ஆள முடியாது. ஒன்றும் இல்லை, எனக்கு 8 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கே உங்கள்கிட்ட காசு இல்லை, இதே மாதிரி நீ அரசாங்கம் நடத்தினீங்கன்னா உன் அரசாங்கத்தை நான் கைப்பற்றிடுவேன், உன்னைய தூக்கிடுவேன். ஏற்கனவே ரெசிடென்ட்டா அவன் தான் உட்காந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கான், இவன் ஒரு பொம்மையா உட்காந்துருக்கான், இவன் பாட்டு கேட்கறான், டான்ஸ் பார்க்கறான். சுவாதி திருநாள் பெரிய இசை கலைஞன், அவனே ஏகப்பட்ட கீர்த்தனைகள் எழுதி ஏகப்பட்ட பாடல்களை இசையமைச்சு நாட்டியத்துல பெரிய சுவையுள்ள ஆளு, ரொம்ப மென்மையான ஆளு. ஆனா ஆட்சியினுடைய லட்சணம் இவ்வளவுதான். சரி, இவ்வளவு செலவு அப்புறம் நிறுத்திட்டாங்க, மொத்தமா தூக்கிடுவான் போல் இருக்கு அப்படின்னு உடனே நிறுத்திட்டான் எல்லாத்தையும். இந்த ஹிரண்ய கர்ப்ப தானம், இந்த மகாதானங்களை எல்லாம் நிறுத்திட்டான். அப்ப இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கானே, வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்துருக்கானே, இதுக்கெல்லாம் இவனுக்கு காசு எப்படி வரும் அப்படின்னா வரி தான். அப்ப வரி எப்படியெல்லாம் வசூல் பண்ணியிருப்பான்னு நீங்க பார்க்கணும். நான் ஒரு வரி தானே சொன்னேன், திப்பு சுல்தான் படையெடுத்த போது படையெடுப்புக்காக வரி போட்டார்கள் அப்படின்னு ஒன்று சொன்னேன்ல. என்னென்ன வரியெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சூசமுத்திரம் மறைந்த எழுத்தாளர் முகந்தரியா மனுஷி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார், சிறுகதை. கதையை விட்டுருங்க, கதையா அது ரொம்ப சிறப்பான கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அதில் சில செய்திகள் சொல்றார். அந்த கதை தொடங்குற இடத்துல உத்தரம் திருநாள் மகாராஜா, வைகுண்டர் காலத்தில் 3 அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த 3 அரசர்களில் இவர் 2வது ஆள். அப்போ அந்த உத்தரம் திருநாள் மகாராஜா அவர் சுசீந்திரத்தில் தேர் பார்ப்பதற்காக, தேர் திருவிழா நடக்க போகிறது, தேர் திருவிழாவை வேடிக்கை பார்ப்பதற்காக, தரிசனம் செய்வதற்காக நாளை மறுநாள் வரவிருக்கிறார். அவன் தண்டோரா அடிக்கிறான். தண்டோரா அடிச்சு உத்தரம் திருநாள் மகாராஜா நாளை மறுநாள் வர இருக்கிறார். ஆகையினால் இளப்ப சாதிக்காரர்கள், விருத்திக்காரர்கள் காணிக்கை கொண்டு வந்து தர வேண்டும். நாளைக்கு கச்சேரிக்கு மகாராஜா வருவார். கச்சேரியிலிருந்து 96 அடி தூரத்தில் நீங்கள் நின்று மகாராஜாவுக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும். 96 அடி தூரத்தில் நின்று மகாராஜாவுக்கு எப்படியா காணிக்கை செலுத்துறது? ஒரு காணிக்கையை கொடுக்கணும்னா துண்டு போட்டாங்க, பக்கத்தில் கழுத்தில் போட்டா தானே துண்டு கழுத்தில் விழுகும். 96 அடி தூரத்துல இருந்து எப்படி காணிக்கை செலுத்துறது? திருமுருகன் காந்தி 96 அடி தூரத்துல இருந்து அங்கே வாசல்ல இருந்து துண்டு எப்படி போடுவாரு? பக்கத்துல போடணும். 96 அடி தூரத்துல எப்படி போடுவான்? அப்படின்னா அங்கே உள்ள விதிமுறை, அரசனுக்கு எளிய சாதி மக்கள் 96 அடி தூரத்துல நிக்கணும், நம்பூதிரிகளுக்கு 36 அடி தூரத்துல நிக்கணும், நாயர்களுக்கு 12 அடி தூரத்துல நிக்கணும். இதுக்கு அயித்தம் அப்படின்னு பேர். இந்த தள்ளி தள்ளி நிக்கிற இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அவன் குறிச்சு வச்சிருக்கான். இன்னாருக்கு 12, இன்னாருக்கு 36, இன்னாருக்கு 96. ஏன்? பக்கத்துல இருந்தா என்ன? தொடக்கூடாது, அதானே, தீண்டக்கூடாது. நான் பக்கத்துல வந்தாலும் தொடாம நிப்பேன்ல. அப்படின்னா ரொம்ப பக்கத்துல வந்தீங்கன்னா வேர்வை நாத்தம் அடிக்கும். சரி, ஒரு 5 அடி தூரத்துல தள்ளி நின்னா வேர்வை நாத்தம்லாம் அடிக்காதுல்ல. ஏன் 96 அடி தூரம் தள்ளி நிக்கணும்? 12 அடி தூரம் தள்ளி நிக்கணும். நாயர் கத்தி வச்சிருப்பான். 12 அடி தூரத்துக்கு தள்ளி நிக்கலைன்னா, கிட்ட வந்துட்டீங்கன்னா, அவன் கை வீசுற தூரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா வாள் எடுத்து படக்குன்னு தலையை வெட்டிட்டு போயிடுவான். 12 அடி தூரம் தாண்டி நீங்க வந்துட்டா உங்களுடைய தலையை அவன் வெட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஒரு விலங்கை வெட்டுவதை போல வெட்டி விட்டு போய்கொண்டே இருக்கலாம். அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதனால இந்த அயித்தம் அப்படிங்கிறத ரொம்ப கச்சிதமாக நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. தண்டோராக்காரன் சொல்றான், கச்சேரியில ஏன் வரக்கூடாது அப்படின்னா, நான் விட்ட மூச்சு காத்த அவரு சுவாசிச்சிருவார். நான் ரொம்ப பக்கத்துல நின்னேன்னா நான் விடுற மூச்சு காத்து தான் அது அந்த காற்று மண்டலத்துல சுழன்று அவருடைய மூக்குக்குள்ளேயும் சுவாசிக்கப்படும். நான் விட்ட மூச்சு காத்த அவர் சுவாசிச்சார்னா அது அவருக்கு தீட்டு இல்லையா? ஆகையினால இந்த அடி தூரங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு தள்ளி நெல்லு அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு 96 அடி தூரத்துல நின்று என்ன காணிக்கைகள் எல்லாம் செலுத்தணும் அப்படின்னா, நிலவரி நியாயம்தான். நிலம்னு வச்சிருந்தா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், லேண்ட் டாக்ஸ் இதெல்லாம் கட்ட வேண்டியது இன்றைக்கும் உள்ள நடைமுறை தான் நியாயம். நிலவரி,
புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். உங்க அப்பாட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சொத்து வாரிசுரிமையாக உங்களுக்கு வந்ததென்றால் அதற்கு நீங்கள் வரி கட்ட வேண்டும். ஏங்க எங்க அப்பன் சொத்து வாரிசுரிமையா எனக்கு வருது, அதுக்கு எதுக்குங்க நான் வரி கட்டணும்? வருது இல்ல, கட்டு. சரி, அதுவாவது பரவாயில்ல. வாரிசு வரியான அடியரா, அது என்ன? நான் எங்க அப்பனுக்கு மகனா பிறந்தேன்ல, அதுக்கு ஒரு வரி கட்டணும். நான் எப்படியும் பிறக்கத்தானடா செய்வேன், எங்க அப்பன் கல்யாணம் பண்ணா நான் எப்படியும் பிறக்கத்தானே செய்வேன், பிறந்துட்டு இல்ல, ஒரு வரி கொடு. வீட்டு வரியான குப்பக்காழ்ச்சா. வீடெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு குடிசை, ஓலைக்கூரை, அதுக்கு பேரு குப்பை காழ்ச்சா, அதுக்கு வரி கொடு. சரி, வீட்டுக்கு ஓலை மாத்திக்கிறேன் அப்படின்னா மனை மேய்ப்பான் வரி கொடு, ஓலை மாத்துறதுக்கு வரி கொடு. அதுக்கு பிறகு பனைமரம் வச்சிருந்தா பனை வரி. அதுக்கு பிறகு பனை ஏறுவதற்கு பயன்படுத்துகிற ஏணிக்கு ஏணிக்காணம் அப்படிங்கிற வரி. அப்புறம் தலை வச்சிருந்தா தலை வரி. தலை வைத்திருந்தால் தலை வரி. ஒரு ஆளு உயிரோட இருக்கான், தலையோட இருக்கில்ல, வரி கொடு. கொடுக்க மாட்டேன், அப்ப வெட்டிடுவா, இல்ல கொடுத்துறேன், தலை வரி. முலை வரி. ஒரு பெண் மார்பகங்களோடு இருந்தால் முலை வரி. மீசை வரி. தாலி வரி. தாலி போட்டிருந்தா வரி, அது கட்ட மாட்டேன், அப்ப தாலியை தூக்கிடு. தாலியை தூக்கிட்டா இந்த குடும்பம்ங்கிற அந்த கட்டுக்குள்ள நீ நிக்கல, அப்ப நீ என்ன? தாலி போட்டு அந்த கட்டுக்குள்ள நின்று ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னா வரி கொடு, இல்லைன்னா ஊரோட போ, தாலி வரி. உடம்புல தங்கம் போட்டா மேனி பொன் வரி. தங்கம் போடக்கூடாது, எளியவர்கள் ஈயத்துல தான் அணிகலன்கள் அணியணும், தங்கம் போடக்கூடாது. கொஞ்சம் கூடுதல் சாதி தங்கம் போடுற அளவுக்கு இருந்தா மேனி பொன் வரி. பிறந்த நாள் வரி. இது என்னங்க, நம்ம பிறந்த நாளைக்கு வரி இல்ல, மன்னர் பிறந்த நாளைக்கு வரி. மன்னர் நான் பிறந்தேன்னு எனக்கு ஒரு வரி கேட்டீங்க, ரைட்டு, மன்னர் பிறந்ததுக்கும் வரி கேட்கலாம், மன்னர் பிறந்ததுக்கு பிறந்த நாள் வரி. அப்புறம் நீங்க மரம் வச்சிருந்தீங்கன்னா மரத்துக்கு வரி. ஏற்கனவே பனை வரி சொல்லிட்டேன், மர வரி. மாமரம் வச்சிருந்தா 12 பைசா, பனைமரம் வச்சிருந்தா 12.25 பைசா, புளிய மரம் வச்சிருந்தா 3, தென்னை மரம் வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தென்னை மரமா இருந்தா 8 சக்கரம். அப்புறம் மலை வரி, குடை வரி. கொடை வச்சிருந்தா, கொடைனா இந்த மான்மார்க் கொடையெல்லாம் இல்லை, சும்மா இந்த தாழங்குடையெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்கல்ல, படுதாலாம் போட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் வச்சிருந்தா அதுக்கு வரி. பிறப்பு வரி, இறப்பு வரி. பிறப்பு இறப்பு பதிவகம் இருக்கு, இப்ப பிறப்பு இறப்பு பர்த் டெத்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கு. அவன் எப்படி அதை பதிவு பண்ணியிருக்கான்னா வரி வாங்குறதன் மூலமா பதிவு பண்ணி. ஒருத்தன் பிறந்துட்டான், ஒருத்தன் செத்துட்டான், உங்க அப்பா செத்ததுக்கு வரி கொடு. எங்க அப்பா தான் போன வருஷமே செத்துட்டாரு, அப்பவே கொடுத்துட்டானே, இருந்தாலும் செத்துட்டார்ல இந்த வருஷமும் கொடு அப்படின்னா செத்தவனுக்கெல்லாம் வரி வாங்கிட்டே இருந்திருக்கான். தாக்கு பிடிக்க முடியாம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஓடி போய் நெல்லைக்கு போயிட்டாங்க ரொம்ப பேர், இடம் மாதிரி. அப்புறம் ஏதோ கவிதை எழுதுனது மாதிரி எழுதியிருக்கான். நான் சொன்னா தலைவரி, மலை வரி, முலை வரி, பிறப்பு வரி, இறப்பு வரி, நாட்டு வரி, ஏட்டு வரி, ஊட்டு வரி, காட்டு வரி, ஆட்டு வரி, மாட்டு வரி. இந்த கவிதைக்கு எதுகை முனையாடா போடுறீங்க? மாட்டு வரி போட்டது கூட குற்றம் இல்ல, மாட்டுல பால் கறந்தீங்கன்னா கறக்கு வரி. கறக்கலைன்னா எனக்கு எதுக்குடா மாடு? பாரு, மாடு வச்சுக்கிறது உன் உரிமை, நீ மாடு வச்சுக்க, அதுக்கு ஒரு வரி கட்டு. ஆனா அதை நீ கறக்காம வச்சிருந்தீங்கன்னா மாட்டு வரியோட போயிடுவோம். கறந்தினா கறக்கு வரியும் கட்டணும் அப்படின்னு சொல்றான். அப்ப ரவிக்கே அணியக்கூடாது பெண்கள், ஏன்னா அவன் முலை வரி வசூல் பண்ணணும், அதுக்கு அவன் மார்பு இருக்கான்னு பார்க்கணும். ஆகையினால எளிய சாதி பெண்களுக்கு, குறிப்பாக நாடார் சாதி பெண்களுக்கு, அவர்களுக்கும் கீழே இருக்கிற பள்ளர் பறையர் சாதி பெண்களுக்கு மேலாக்கு அணிந்து கொள்கிற, ரவிக்கை அணிந்து கொள்கிற, மார்பை மறைத்துக் கொள்கிற உரிமை கிடையாது. ஆண்களுக்கு கால் வரைக்கும் மறைக்கிற அளவிற்கு வேட்டி கட்டுகிற உரிமை கிடையாது. மேல் உடம்பு திறந்து கிடக்கும், தலையில்
தலைப்பாகை கிடையாது, தோளில் துண்டு கிடையாது. ஒரு கனத்த சாக்கு மாதிரியான துணியை இடுப்பில் சுற்றி கொள்ளலாம், ஆணும் பெண்ணும், அவ்வளவுதான். நீ ஒருவேளை நகை அணிய வேண்டும் என்று விரும்பினால் ஈய குண்டுகளை காதில் போட்டுக் கொள்ளலாம், அவ்வளவுதான். அதற்கு கூடுதலாக எந்த உரிமையும் கிடையாது. அப்படின்னா 1807 1808 வைகுண்டர் பிறக்கிறதுக்கு ஒரு ஆண்டு முன்பு அவர்களுடைய பதிவின்படி நாடார்கள் கட்டிய தலைவரி மட்டும் 88,044 ரூபாய். நாடார்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் தலை வைத்திருக்கிறார்கள், ஆகையினால் அதற்காக கட்டிய வரி 88,044 ரூபாய். இது போக ஊழியம், விருத்தி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஊழியம்னா என்ன? நீங்க வரி கட்டினது போக என் வீட்டில் வந்து இன்னைக்கு சாயந்தரம் வேலை பார்த்துட்டு போ அப்படின்னு கூப்பிடுவோம். அதுக்கு என்ன சம்பளம்? சம்பளம்லாம் கிடையாது, வந்து பார்த்துட்டு போ, அதுக்கு பேர் ஊழியம். வெட்டி வேலை. வெட்டி வேலைனா சம்பளம் இல்லாமல் செய்கிற வேலை. ஊழியம் என்பது சம்பளம் இல்லாமல் செய்கிற வேலை. எவ்வளவு வேலை சொன்னாலும் செய்ய வேண்டும், என்ன வேலை சொன்னாலும் செய்ய வேண்டும். பிறகு ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் யார்? அவர்களுக்கு நிலங்கள் வழங்கப்படும், அந்த நிலங்களில் அவர்கள் உழுவார்கள், பயிரிடுவார்கள், பலன்களை அறுவடை செய்து எடுப்பார்கள். அவர்களுக்கு நிலங்களை குத்தகைக்கு விட்டவர்கள் இவ்வளவு விளைச்சலை என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து இறக்கு என்று சொல்வார். இது ஒரு குத்தகை மாதிரி தான் வச்சுங்களேன். ஆனால் குத்தகைக்கு ஒரு காலம் இருக்கும்ல, இந்த காலத்தில் இவ்வளவு செலுத்தணும் அப்படின்னு அந்த வரைமுறையெல்லாம் கிடையாது. அவர் எப்போதெல்லாம் கேட்கிறாரோ அப்போதெல்லாம் கொண்டு வந்து இறக்க வேண்டும். ஊட்டுப்புறையில் இத்தனை கிலோ நெல்லை கொண்டு வந்து இறக்கு, ஊட்டுப்புறைக்கு இத்தனை கட்டு, இத்தனை அடுக்கு இலையை கொண்டு வந்து இறக்கு, ஊட்டுப்புறைக்கு ஏலம் கொண்டு வந்து இறக்கு, விறகு கொண்டு வந்து போடு என்று சொன்னால் இவர் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தினசரி எப்படி விளையும்? விளையாது. ஊழியம் செய்யறீல்ல, கொண்டு வா, இல்லை என்றா வெட்டி விடுவேன். அப்ப இவ்வளவு நெருக்கடி. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இவ்வளவு எளிமையான மக்களிடமே இவ்வளவு வரி வசூல் செய்திருக்கிறார்களே. கைப்புள்ள உடம்புலயே இவ்வளவு காயம் இருந்தா கைப்புள்ள கிட்ட அடி வாங்கின உடம்புல எவ்வளவு காயம் இருக்கும்? அப்ப மேல இருக்கிறவன் எவ்வளவு கட்டியிருப்பான், கீழே இருக்கிறவனே எவ்வளவு கட்டியிருக்கான், மேல இருக்கிறவன் எவ்வளவு கட்டியிருப்பான்? ஒன்னும் கட்டல. அவனுக்கு வரியே கிடையாது, நில வரி கூட கிடையாது. அவனுக்கு வழங்கப்பட்ட நிலம் இறைவனால் வழங்கப்பட்டது. என்னங்க கதையா இருக்கு? இறைவன் எப்பங்க நிலமெல்லாம் வழங்குவாரு? எப்ப அவங்க மன்னருக்கு ஒரு அரசையே இறைவன் வழங்கி இருக்காரு, எனக்கு ஒரு துண்டு நிலம் வழங்க மாட்டாரான்னு அவன் கேட்பான்ல. அதனால அவனுக்கு ஜென்மி அப்படின்னு பேர். ஏன்னா ஜென்மாந்தரமாக பல்வேறு பிறப்புகளாக அந்த நிலம் அவனுக்கு உரிமையானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால அவன் வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அவன் கட்ட மாட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்திற்கு பேரு பிரம்மஸ்வம். பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்திற்கு பெயர் பிரம்மஸ்வம். கோயிலுக்கே வழங்கப்பட்ட நிலத்திற்கு பேரு தேவஸ்வம். அதுதான் தேவஸ்வம் போர்டுன்னு வச்சு இன்றைக்கு அதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மஸ்வமாக போன நிலமெல்லாம் அப்படியே போய்விட்டது. அப்ப இதை எங்கேயாவது நீதி முறையீடெல்லாம் செய்ய முடியாதா? செய்ய முடியாது. ஏன்னா நீங்க கச்சேரிக்கே 96 அடி தள்ளித்தான் நிக்கணும். கச்சேரிங்கிறது கோர்ட்டு, பொது அவை. அதுக்கே நீங்க 96 அடி தள்ளித்தான் நிக்கணும். எப்படி முறையிடுவீங்க? யாருக்கிட்ட முறையிடுவீங்க? முறையிடுகிற அளவிற்கு நீ பெரிய ஆள் ஆகிவிட்டாயா என்று கேட்பார்கள். முறையிட முடியாது. அப்ப இந்த சூழல்ல தான் ஐயா வைகுண்டர் தோன்றுகிறார். ஒரு எளிய பனையேறி குடும்பத்துல, நாடார் குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு பிறந்தவுடன் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது. உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க. முடிசூடும் பெருமாளா? இவன் முடிசூட போறானா? என்னடா அந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறீங்க, இப்படியெல்லாம் உன் சாதியில பேர் வைக்கக்கூடாது, இந்த பேரை மாத்து அப்படின்னு மல்லு கட்டுறான். மல்லு கட்டினதனுடைய விளைவா முடிசூடும் பெருமாள் என்கிற பெயரை ஒதுக்கிவிட்டு முத்துக்குட்டி என்று பெயரிடுகிறார்கள். முத்துக்குட்டி வளர்கிறார், ஒரு திருமணம் செய்து கொள்கிறார். அவர் திருமணம் செய்து கொண்ட பெண் அவருடைய முறை பெண். அந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி அந்த கணவர் காச நோயினால் இறந்து விட்ட காரணத்தினால் இரண்டாவது கணவனாக முத்துக்குட்டியை திருமணம் செய்து கொள். அப்ப முத்துக்குட்டிக்கு முதல் திருமணம், அந்த அம்மையாருக்கு இரண்டாவது திருமணம். இதுல பேதம் வேறுபாடுகள் பார்க்கப்படவில்லை. முத்துக்குட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. திருச்செந்தூருக்கு போகிறார். அங்கே கடலில் முழுக்காடிய பிறகு அவருக்கு இந்த அராஜகங்கள் அழுத்தங்கள் எல்லாம் தாங்கவில்லை. இதை சரி கட்ட வேண்டும். எப்படி சரி கட்டுறது? சும்மா எந்திரிச்சு நின்று சொன்னா எளிய சாதி பயல, பனை ஏறும் சிறங்கே அப்படின்னு அவரை திட்டுறாங்க. பனை ஏறி
பனையேறும் சிறங்கே அப்படின்னு திட்டுறான். அவர் சும்மா சாதாரண ஆளா அதை சொன்னா கேட்க மாட்டான். அதனால இவர் திருச்செந்தூர் கடல்ல குளிக்கிறதுக்கு போனவர் 3 நாள் கழிச்சு அடையாளம் இல்லாமல் இருந்து விட்டு பிறகு வருகிறார். வரும்போது நான் திருமாலின் அவதாரம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார். அதனால நான் நாராயணனுடைய அவதாரம், வைகுண்டம், வைகுண்டர் என்று இறைவன் என்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி வருகிறார். வந்து அவர் சொல்றாரு, நீங்க பேய் வழிபாடு செய்ய வேண்டாம், அது வரைக்கும் உங்களுக்கு சாமிங்கிறது எளிய சாமிகள் தான். பேயை வழிபட்டார்கள், பேயோட்டினார்கள், மந்திரங்கள் சொன்னார்கள், மந்திரவாதிகளினுடைய துணையை தேடினார்கள், இரத்த பலி கொடுத்தார்கள், இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால் இவர்களை எளிய மக்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகையினால் இவை எதையும் செய்ய வேண்டாம், இரத்த பலி வேண்டாம், மந்திரவாதிகள் வேண்டாம், பேய் வழிபாடு வேண்டாம், ஒரு கடவுள் தான் அப்படின்னு இவர் சொல்றார். சொல்லும்போது இது பெரிய பரவலாக்கம் பெறுகிறது, மக்கள் இவரை ஆதரிக்கிறார். ஏன் பெருமாளினுடைய அவதாரம் என்று இவர் சொன்னார்? ஏனென்றால் புராண மரபுகளில் என்ன இருக்கிறது என்றால், பெருமாள் 10 அவதாரம் எடுப்பார். 10 அவதாரங்களில் 9 அவதாரங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு அவதாரம் பாக்கி இருக்கிறது, அது கல்கி அவதாரம். அந்த கல்கி எப்போது அவதரிப்பார் என்றால் கலிபுருஷன் வரும்போது. அதாவது கலிபுருஷன், கலி நீசன் என்கிறவன் அதர்மத்தினுடைய, அநீதியினுடைய அடையாளம். அநீதி என்றைக்கு பெருக்கிறதோ, தாங்க முடியாமல் தாண்டவம் ஆடுகிறதோ, அன்றைக்கு நான் கல்கியாக அவதரிப்பேன் என்று பெருமாள் சொல்லி இருக்கிறார். புராண கதைகள் அப்படித்தான் நம்ப வைக்கின்றன. ஆகையினால் அவன் பொருளை எடுத்தே அவனை போடுறது அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்ல. அதனால 10வது இடம் காலியா இருக்கு, ஸ்லாட்டு காலியா இருக்கு. அந்த ஸ்லாட்டுக்குள்ள போய் பொருந்திடுறாரு. 10வது அவதாரமாக கல்கியாக கலிநீசனை ஒழுங்கு செய்வதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார். கலிநீசன் யாரு? அவர் அந்த அவதார பொறுப்பு எடுத்துக்கொண்ட போது அங்கே ஆண்டு கொண்டிருந்த திருவனந்தபுரம் அரசனாகிய சுவாதி திருநாள் தான் அந்த கலிநீசன். அப்ப அந்த அரசனுடைய அட்டூழியங்களை போக்குவதற்காக அவதாரமாக வந்தேன் என்று சொல்லி இவர் வருகிறார். அவன் சும்மா இருப்பானா? இவரை தூக்கிட்டாங்க. என்ன சொல்லிட்டாரு இவரை எதுக்கு தூக்குற அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, நான் தான் நாராயணங்கிறார். நாராயணனுடைய அவதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நாராயணன் அர்த்தம். நான் தான் பெருமாள், நான் தான் பத்மநாபன். அவன் யாரு? மன்ன ஸ்ரீ பத்மநாப தாசன். இவர் பத்மநாபன், அவன் பத்மநாப தாசன். அவன் எப்படி பொறுப்பான்? ஒரு எளிய பனையேறி நாடார் தன்னை இறைவனாக்குவதும், அரசன் அவருடைய அடிமையாக இருந்து இந்த நாட்டை ஆள்வதும், இது என்னடா அநியாயமா இருக்குன்னு அவன் நினைப்பானா இல்லையா? ஆகையினால இவரை தூக்கி கொண்டு போய் சிறையில் வைக்கிறாங்க. ஒரு 110 நாள் சிறையில் இருக்கிறார். பிறகு இவரிடம் கைச்சீட்டு எழுதி கொண்டு இவரை விடுவிக்கிறார்கள். இவரை பல்வேறு விதமாக கொடுமைப்படுத்துகிறார்கள். அதற்கெல்லாம் இவர் ஒன்றும் அசரவில்லை. அப்ப இறைவனிடம் முறையிடுகிறார். இறைவன் 3.25 மாதம் உன்னை துன்பப்படுத்துவார்கள், பொறுத்துக்கொள், பிறகு நீ உன்னுடைய புகழ் பரவும் என்று சொன்னதாக அவருடைய அந்த அகில திரட்டில் இடம்பெறுகிறது. அப்ப இவர் பொறுத்து கொண்டு வெளியில் வருகிறார். அவன் சீட்டு எழுதி கொடுக்குறான். அவன் சீட்டு என்ன எழுதி கொடுக்க சொல்றான்? ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒருங்கிணைக்க மாட்டேன், என்னுடைய சுயசாதியோடு மட்டுமே நான் சம்பந்தம் வைத்துக் கொள்வேன், வேறு சாதிகளை எல்லாம் ஒருங்கு திரட்ட மாட்டேன், ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒருங்கு திரட்ட மாட்டேன் என்று எழுதி கொடுத்து விட்டு போ அப்படின்னு சொன்னா இவரும் சரின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறார். வெளியில அவன் பாட்டுக்கு எசப்பாட்டா பாடிக்கிட்டு இருக்காரு. எழுதி கொடுத்துட்டு வந்தாரே தவிர செய்ய மாட்டேன், திரட்ட மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாரே தவிர செஞ்சது பூரா அதுதான். அவனை வாவான்னெல்லாம் திரட்டல. இவர் சில செய்திகளை சொல்லுகிறார், அவர்கள் வருகிறார்கள். ஒரு பெரிய திரட்சி நடக்கிறது. எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ அதையெல்லாம் இவர் உடன்படுகிறார். எதையெல்லாம் அவன் உடன்பட்டானோ அதையெல்லாம் இவர் மறுக்கிறார். அப்ப பாருங்க, அவன் கோயில், அதுக்குள்ள யாரும் போக முடியாது, இத்தனை அடி தூரத்துக்கு தள்ளி நிக்கணும், பக்கத்திலேயே போக முடியாது. ஆனால் இவர் உருவாக்குகிற கோயிலை கோயில் என்று சொல்லக்கூடாது, அதற்கு பேர் பதி. அது பதி என்பது முதன்மை நிலையில் இருக்கிற வழிபாட்டு தலம். பிறகு 2ஆம் நிலையில் இருக்கிற வழிபாட்டு தலம் என்பது நிழல் தாங்கல் என்று சொல்லப்படுகிற
சிறிய அமைப்பு. அப்ப இந்த கோயிலுக்குள்ள யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வழிபடலாம். இந்த கோயில்ல சாமி இருக்காது, உருவச்சிலை கிடையாது, ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடியை பார்த்து நீங்கள் வழிபட்டு விட்டு வந்து விடலாம். ஆகையினால் நீங்கள் இன்னொருவரை கும்பிடவில்லை, உங்களையே கும்பிட்டுக் கொள்கிறீர்கள். கண்ணாடி தான் இருக்கு. தீப தூப ஆராதனைகள் கிடையாது, சப்பரம் கிடையாது, தேர் கிடையாது, பூசாரி கிடையாது, நடனம் ஆடுவதற்கு தாசி பெண்கள் கிடையாது. அச்சிகள் என்று மலையாளத்தில் ஆட்களை வேலைக்கு வைத்து அவர்கள் எல்லாம் கொடூரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. இவர் சொல்றாரு, தாசி பெண்கள் பம்பை, பரத்தை, பகட்டு, கைகாட்டு. கைகாட்டுனா அபிநயம் பண்றது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன் வேண்டாம் என்றால், நம்பூதிரி மங்கையரை எனக்கு ஏவல் செய்வதாக, அதாவது எனக்குன்னா இறைவனுக்கு, நாராயணனுக்கு ஏவல் செய்வதாக சொல்லிக்கொண்டு உள்ளே வேலைக்கு சேர்த்து வைத்துக் கொண்டு தன்னுடைய பாலியல் தேவைக்காக அவளை சுரண்டுகிறான். அவர் சொல்றாரு, இன்னைக்கு கான்டெக்ஸ்டுக்கு வருது பாருங்க, அவர்கள் ஒத்து பொருந்தி இருந்தாலும் இந்த வேலையை எங்க செய்யறது? கன்சென்சுவல் செக்ஸ்னு சொல்றாங்கல்ல இன்னைக்கு. என்னங்க, என்ன நான் தப்பாவா செஞ்சு விட்டேன், கற்பழிச்சு விட்டேனா? ஒத்துக்கிட்டு தானே போனோம், கன்சென்சுவல் செக்ஸ் தானே அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அது இல்லப்பா பிரச்சனை, சொரண்டுனியா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற, அப்புறம் கன்சென்சுவல்னு சொல்லிக்குவ. அதை நம்பூதிரி செஞ்சான். நம்பூதிரி செஞ்சதுனால பூசாரின்னு ஒருத்தனை வச்சா, தாசி பெண்ணுன்னு நடமாடுறதுக்கு ஒருத்திய வச்சா இந்த சேட்டையெல்லாம் நடக்கும். ஆகையினால இது கிடையாது, இது எதுவும் கிடையாது. விழுந்து கும்பிடக்கூடாது, ஆராட்டு கிடையாது, குளத்துல கொண்டு போய் குளிப்பாட்டிட்டு வர்றேன் அதெல்லாம் கிடையாது. சொரூபமே கிடையாது, உருவமே இல்லை, அப்புறம் என்னத்தை கொண்டு போய் குளிப்பாட்டுவார்? இல்ல. காணிக்கை கிடையாது, காசு போடக்கூடாது, உண்டியல்லையும் காசு போடக்கூடாது, தட்டுலையும் காசு போடக்கூடாது, தட்டே கிடையாது, ஏன்னா பூசாரியே இல்லை. இல்ல அப்ப இங்க எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வழியே இல்லை. அப்புறம் நாமம் தொட்டு நாமம் அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம ஆளுங்க மலையாளத்து வழக்கம், நம்ம ஊர்லயாவது நம்ம கையை எப்படி நீட்டினோம்னா இப்படி போடுவான் விபூதியை. மலையாளத்துல இலையில வச்சு அப்படி தூக்கித்தான் போடுவான். சும்மா கையில கொடுத்தா கை ஒருவேளை நம்ம டபக்குன்னு இப்படி பிடிச்சிட்டோம்னா, அவன் விபூதி புடையில நம்ம கபக்குன்னு கையை பிடிச்சிட்டோம்னா, அதனால அப்படி ஏதாவது ஆக்சிடென்டலா பண்ணிடுவாங்களோன்னு மலையாளத்துல ஒரு வாழை இலையில வச்சு, அந்த வாழை இலையில கொஞ்சம் சந்தனத்தை வலிச்சு வச்சு அப்படி தூக்கி போடுவான். நம்ம அப்படி பிடிச்சிக்கணும். நம்ம காசு போடும்போது அப்படி தூக்கி தான் போடணும், கையில கொடுக்க முடியாது, கைப்பற்றுறோம். ஆகையினால இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில தொட்டு நாமம் வைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. விபூதியோ குங்குமமோ சந்தனமோ எது கொடுத்தாலும் அவன் கையில் கொடுப்பதில்லை, அவனுடைய நெற்றியை தொட்டு வைத்தல். அப்ப மூச்சு காத்து படக்கூடாது. 96 அடி தள்ளி நெல்லு, 12 அடி தள்ளி நெல்லு, 36 அடி தள்ளி நெல்லு எல்லாம் உடஞ்சிருச்சு. தொட்டு வைப்பேன், பக்கத்துல வா, தொட்டு வைப்பேன். அது ஒரு தீபம் மாதிரியாக அந்த நாமம் இடப்படும். நம்ம பெருமாள் கோயில்ல போடுற நாமம் மாதிரி இல்லை. அப்புறம் முத்திரி கிணறு என்று ஒரு கிணறை தன்னுடைய நிழல் தாங்கல்கள் பதிகள் எல்லாவற்றையும் உருவாக்க சொல்லுகிறார். முத்திரி கிணறு என்பது விடுதலை கிணறு. எல்லாரும் அதில் தண்ணீர் சேர்ந்தலாம், எந்த சாதிக்காரரும் அதில் தண்ணீர் அருந்தலாம். அப்படி ஒரு திறப்பை இவர் உருவாக்கிய போது ஒடுக்கப்பட்ட சாதியினரை எல்லாம் இவர் கூவி அழைக்க வேண்டிய அவசியமே உருவாகவில்லை, அவர்களாகவே வந்து விட்டார். அப்ப இந்த திரட்சி என்பது நடந்து விட்டது. பிறகு இவர் சொல்லுகிறார், வன்முறை கூடாது, நமக்கு இது கொள்கை, ஆனால் இந்த கொள்கையை செய்வதற்காக நீங்கள் வன்முறை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். முழு நீளமாக வேட்டி அணியுங்கள், தலைப்பாகை கட்டுங்கள், சன்னல் வைத்து வீடு கட்டிக் கொள்ளுங்கள், ஒரே தெருவில் வீடு கட்டுங்கள், ஒரே மாதிரியான அமைப்பில் சீராக வீடு கட்டுங்கள், மறவாமல் எல்லா வீடுகளிலேயும் திண்ணை வையுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். நீங்க பார்க்கணும், குப்பைக்காய்ச்சா குப்பை மாதிரி கிடக்கிற வீட்டுக்கு ஒரு வரி வாங்கின காலம் போக இவர் வீடு கட்டி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். பிறகு எல்லா நிழல் பதிகளிலேயும் அன்னதானம் செய்திருக்கிறார். ஊட்டுப்புறை என்பது பிராமணர்களுக்கு மட்டும் அன்னதானம் செய்திருக்கிற இடமாக இருந்தது. ஆனால் நிழல் தாங்கல்களில் யாரும் உணவு உண்டு விட்டு போகலாம். நம்பிக்கை உள்ளவன், நம்பிக்கை இல்லாதவன், ஐயா வழியை சேர்ந்தவன், பிற வழிகளை சேர்ந்தவன், யாராக இருந்தாலும் அங்கே உணவு உண்டு விட்டு போகலாம். அப்ப தர்மம் அழிஞ்சு போயிடாதா? அப்படின்னா தர்மம்னா என்ன?
அப்படின்னு இவர் கேட்டுட்டு, தாழ கிடப்பாரை தாங்குவதே தர்மம் என்று தர்மத்திற்கு இவர் வரையறை சொல்லுகிறார். அவனுடைய தர்மம் என்ன? வருண தர்மம் என்ன? உயர கிடப்பாரை இன்னும் உச்சத்திற்கு தூக்குவதே தர்மம். இவருடைய வரையறை என்ன? தாழ கிடப்பாரை இன்னும் தாழ்ந்து விடாமல் தாங்குவதே தர்மம் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவ்வளவுதான். அப்ப ஐயா வழி என்பது தனி வழி. கிறிஸ்தவத்தை தழுவல. கிறிஸ்தவத்தை ஏன் தழுவல? கிறிஸ்தவத்தோடு ஊடாட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. கிறிஸ்தவத்தின் மேல் விரோதம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவருக்கு ஒரு கருத்து இருந்திருக்கிறது. அது இன்னொரு மத நிறுவனம். எப்படி இங்கே இருந்த மத நிறுவனம் சிலவற்றை எல்லைப்படுத்தி கட்டுப்படுத்தி என்னுடைய எல்லைக்குள் நீ நில் என்று சொன்னதோ அதை போலவே இன்னொரு நிறுவனமும் செய்யாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அது செய்திருக்கிறது, செய்யும். அது நிறுவனத்தினுடைய இயல்பு. ஆகையினால் அந்த நிறுவனத்திற்குள்ளேயும் போக வேண்டாம். அந்த நிறுவனமும் இல்லை, இந்த நிறுவனமும் இல்லை. இது தனி வழி. இது ஒரு வழிபாட்டு மரபு. இது மதமே இல்லை. முந்தைய பேச்சில் பேராசிரியர் கருணானந்தம் சொன்னதை போல மதமாக அது இல்லை. இது ஒரு வழிபாட்டு மரபாக இங்கே சுருக்கமாக எல்லாருக்கும் கையில் எட்டக்கூடியதாக பொதுமை நிறைந்ததாக இருக்கிறது. ஆகையினால் இன்னொரு இடத்தில் ஒரு நிறுவனத்தில் சரணடைதல் என்பது கிடையாது. சுயமரியாதையோடு தனித்து நிறுவனமாக தாமே ஒரு நிறுவனமாக இயங்குவது என்பதுதான் அவர் முன்வைக்கிற வழிமுறை. இனி வள்ளலாருக்கு வருவோம். வள்ளலாரினுடைய காலத்தில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென் திருவிதாங்கோட்டில் இருந்த அளவிற்கு நிலைமை அவ்வளவு ஒன்றும் மோசமில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் மோசம்தான். இங்கே என்ன பிரச்சனை? இங்கே மறுபடியும் கோயிலுக்குள் நுழைவதற்கு அனுமதி கிடையாது. சாதாரணமாக யாருக்கேனும் மனச்சங்கடம் என்றால் அவர்கள் கோயிலுக்கு போக வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் கோயிலுக்கு போவதே பிரச்சனையாகும் என்றால் கொடுமை கொடுமை என்று கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு வந்துச்சான் அப்படின்னு நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சொல்லவடை சொல்லுவோம் இல்லையா? வழிபாடு சிக்கலை தீர்க்கும் என்று கோயிலுக்கு போகிறார்கள். ஆனால் எளிய சாதி மக்களுக்கு வழிபாடு என்பதே சிக்கல் மிகுந்ததாக ஆகிவிடும் என்றால் இதுல எந்த பொதுமையும் இல்லை. இல்ல, கடவுள் என்பவர் பொதுமையானவர் இல்லையா? கோயில் என்பதே கோயிலுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் தமிழ்ல மன்றம் என்றும் பொதியில் என்றும் சபை என்றும் அம்பலம் என்றும் தான் வைக்கப்பட்டது. அம்பலம் பொது இடம், பொதுயில் அப்படிங்கிறது பொதுவான இடம் என்றுதான் பொருள். மன்றம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான், சபை என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான். அப்ப அடிப்படையிலேயே எல்லாருக்கும் பொதுவானது என்று முன்வைக்கப்பட்ட ஒரு இடம் சிலருக்கு மட்டும் என்று ஒதுக்கி வைத்துக் கொள்ளப்படும் என்றால் அப்ப கடவுளுக்கு பொதுமை உண்டா இல்லையா? கடவுள் பொதுவானவரா இல்லையா? கடவுளை பொதுவானவர்னு தான் சொல்றான். ஆனா அவர் பொதுவாக எல்லாருக்குமாக திறந்து விடப்படவில்லை, அடைச்சு வச்சுக்கிறாங்க. நந்தனார் கதையை சந்தேகிக்க வேண்டும் என்று ஐயா சொன்னார் இல்லையா? நந்தனார் கதையை பெரிய புராணத்திலும் திருத்தொண்டர் திருவந்தாதியிலும் சொல்லும் போது நந்தனாரை சொல்லுகிறார்கள் அவர் புலையர் சாதியை சேர்ந்தவர் என்பதனால் புறத்தொண்டர் என்று சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் திருத்தொண்டர்கள், நந்தனார் புறத்தொண்டர். சேக்கிழாருக்கு மட்டும் வெளிப்படையாக புறத்தொண்டர் என்று தள்ளி நிறுத்துவதில் ஒரு சங்கடம் இருக்கிறது. ஆகையினால் அவர் கொஞ்சம் கூசி புற திருத்தொண்டர் என்று 2ஐயும் சேர்த்து சொல்லுகிறார். அப்ப இந்த புற திருத்தொண்டர் ஆகிய நந்தனார் சிதம்பரம் கோயிலுக்கு போகும்போது அவர் போக மாட்டேங்கிறார். அந்த கோயிலுக்கு ஏன் போக மாட்டேங்கிறார்னா தன்னுடைய சாதி இழிவு தான் அங்கே போக முடியாது என்று அவருக்கே தோன்றுகிறது. இன்னல் தரும் இழி பிறவி இது தடை என்றே துயில்வார், அல்கும் தம் குலம் நினைந்தே அஞ்சி அணைந்திலர். என் குலம் ரொம்ப மோசமான குலம், நான் எப்படி அங்கெல்லாம் போறது என்று இவராகவே பம்மி பம்மி பதுங்கிக் கொள்கிறார். அந்த சோஷியல் சைக்கில ஒரு டென்ட் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க. உங்களுடைய சமூக உளம் ஒன்று இருக்கிறது இல்லையா? எனக்கு தனி மனம் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தனி மனம் என்று ஒன்று இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒருங்கிணைந்ததாக ஒரு சமூக மனம் இருக்கும் இல்லையா? அந்த சமூக மனத்தின் மேல் ஒரு அச்சுறுத்தல் விழும்போது, அது அச்சுறுத்தப்படும் போது, அதன் மேல் ஒரு கட்சி காயம் ஏற்படுத்தப்படும் போது அஞ்சி திகைத்து பின்வாங்கி விடுகிறோம். நாமே பின்வாங்கி, நமக்குரிய இடம் இல்லை, கூச்சமாக இருக்கிறது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நம்மளை படக்குன்னு கூட்டிட்டு போயிட்டான்னா ஒரு அழுகு சட்டையோட நமக்கு ஒரு கூச்சம், இந்த இடத்துக்குள்ள நான் எப்படி வர்றது? ஏன் போன என்ன? கைலியை கட்டிக்கொண்டு இந்த
எக்ஸ்பிரஸ் அவென்யூக்குள்ள போன ஒருவரை தடுத்து நிறுத்தி விட்டார்கள் என்று நம்முடைய பத்திரிகையாளர் ஞானி, அதப்புறம் நீ தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கைலியை கட்டிக்கிட்டு அங்கே போனார். கைலி கட்டினா அது என்ன நிறுத்துறது? வேட்டி கட்டி கொண்டு எம்சிசி கிளப்புக்குள் போன நம்முடைய ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமனை நிறுத்தி விட்டார்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்போது வேட்டி கட்டியவர்களை தடுப்பது என்பது குற்றம் என்று ஒரு அரசாணையே பிறப்பிக்கப்பட்டது. அப்ப இந்த கூச்சத்தை நம்முடைய மனத்திற்குள் உருவாக்கி விட்டால் நமக்கு தயக்கம் வந்தது. நாமே அதை செய்யாமல் தயங்கி வெளியில் புறம்பில் நின்று கொள்வோம். அப்ப இந்த செவர்களெல்லாம் பெரிய பெரிய செவர்களாக கட்டப்பட்டிருக்கின்றன. அது ஒரு கோட்டையை போல ஆக்கப்பட்டு விட்டது சிதம்பரம் கோயில் என்பது. எயில் உடை தில்லை எல்லையில் திருநாளை போவாராம். பெரிய செவராக இருக்கிறது, கோட்டை சுவர் போல இருக்கிறது சிதம்பர கோயிலினுடைய சுவர். நாளைக்கு போவோம் என்று தள்ளி நின்று கொண்டே இருக்கிறார். பிறகு அவரை தீயில் இறக்கி புனிதராக்கி அவரை உள்ளே விடுகிறார்கள். தீயில் இறங்கிய போது அவர் எப்படி புனிதரானார் என்றால், அவர் அந்தணராக வெளியில் வந்தார். தீயில் இறங்கும் போது புலையராக இருந்த அவர் தீயில் இறங்கி வெளியில் வரும்போது அந்தணராக வெளியில் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு கேள்வி என்ன வருகிறது? ஏன் அவர் ஒரு வணிகராக வந்திருக்க கூடாது? ஏன் அவர் ஒரு வேளாளராக வந்திருக்க கூடாது? ஏன் அவர் ஒரு சத்திரியராக வந்திருக்க கூடாது? நீங்கள் ஒப்புக்கொண்ட 4 வர்ணத்திலேயே வேறொரு வர்ணமாக அவர் ஏன் வந்திருக்க கூடாது? அந்தணராக மட்டுமே ஏன் வர வேண்டும்? ஏனென்றால் அந்தணர் தான் எல்லாவற்றிலும் சிறப்பு, உயர்வு. இப்ப இது நிலை. இதை வள்ளலார் மாற்றுவதற்கு கருதுகிறார். அவருடைய இலக்கு என்ன என்றால், கோயில் இது மாதிரியானவெல்லாம் பொது. அவர் அந்த கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே என்கிற பாட்டில் அவர் பாடுவது எல்லாருக்கும் பொதுவில் நடம் புரிகின்ற அரசே என்றுதான் பாடுகிறார். எல்லாருக்கும் பொது இறைவன். ஆனால் இறைவன் இருக்கிற இடம் எல்லாருக்கும் பொது இல்லை, அதை யாரும் அணுக முடியாது என்றால் அது என்ன அயோக்கியத்தனம் என்பது வள்ளலாரினுடைய. அப்ப அதை மாற்ற முடியல, அது அவன் ஆதிக்கத்தில் இருக்கு. இன்னைக்கும் சிதம்பரம் கோயிலுக்குள்ள தீட்சிதர்கள் நம்மை விடமாட்டார்கள். நீ சட்டையை கலற்றி விட்டு வா, மேலே ஏறி தமிழ் பாடக்கூடாது. ஆறுமுக ஓதுவார் அங்கே ஏறி தமிழ் பாடிய போது அவரை பிடித்து கீழே தள்ளி அவருக்கு காலொடிந்து போயிற்று. ஆகினால் இன்றைக்கும் அந்த அராஜகங்கள் எல்லாம் நடக்கின்றன. எல்லா கோயில்களிலும் பெருவாரியான காசு வசூலாகிறது. ஆனால் சிதம்பரம் கோயில், அவ்வளவு பெரிய கோயிலில் மட்டும் 129 ரூபாய் தான் கணக்கில் இருக்கிறது என்றால் அது அவர்களுடைய ஆதிக்கத்தில் முற்றாக இருக்கிறது. வள்ளலார் அந்த கோயிலை விட்டுவிட்டு தனக்கென்று தனியாக ஒரு பொது சபை ஒன்றை ஏற்படுத்துகிறார். அதற்கு கோயில் என்று பெயர் இல்லை, அதற்கு சபை என்றுதான் பெயர். சபை, சாலை, சங்கம் என்றுதான் 3ஐயும் அமைக்கிறார். இது பொது. இதிலும் தெய்வ உருவம் கிடையாது. இதில் சோதி மட்டும்தான், ஒரு விளக்கு, எளிய வழிபாட்டு முறை. இதிலேயும் பூசாரி கிடையாது, இதிலேயும் சடங்குகள் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் இவர் வேறு நிலப்பகுதியில் சற்று பின்வந்த காலத்தில் அப்படியே திருப்பி செய்கிறார். அப்ப இந்த அவர் சொன்னது ரொம்ப எளிமையானது. இவரும் தர்மம் என்பதற்கு ஒரு டெபினிஷன் சொல்றார். அவர் சொன்னார்ல, தர்மம்னா என்ன? தாழ இருப்பவரை தாங்கி பிடிப்பதுவே தர்மம் என்று வைகுண்டர் சொன்னார் இல்லையா? இவர் தர்மம் என்பதை எவ்வாறு விளக்குகிறார் என்றால், தர்மம்னா என்ன? தர்மம்னா தன்மை, என்னுடைய இயல்பு, சுபாவம், அது தர்மம். என்னுடைய தர்மமாக எது இருக்க முடியும்? என்னுடைய இயல்பு எதுவோ அதுதான் என்னுடைய தர்மமாக இருக்க முடியும், என்னுடைய இயல்பாக, சுபாவமாக இருக்க முடியும். அப்ப என்னுடைய இயல்பு எது? என்னுடைய இயல்பு என்பது இரக்கம். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற, சிலர் வீரராக இருப்பார், சிலர் அறிவாளியாக இருப்பார், சிலர் கூச்சம் நிறைந்தவராக இருப்பார். அந்த இயல்புகள் எல்லாம் மாறுபடலாம். ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருடைய உள்ளத்திலேயும் இருக்கிற ஒரே ஒரு ஊற்று இரக்கம் என்கிற, தயை என்கிற அந்த ஊற்று. அந்த ஊற்று எல்லாருக்கும் பொது. ஆகையினால் உயிர்களினுடைய இயல்பு, பொது இயல்பு என்ன என்று கேட்டால் தயை அல்லது இரக்கம். அது எனக்கு இருக்கிறது என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்வது? பசியின் வழியாக அது உங்களுக்கு உணர்த்தப்படும். இன்னொருத்தனுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சின்னதா ஒரு மனக்கவலை வரும். ஏன் வரும்னா, நமக்கும் பசிக்கும். நமக்கு பசிக்கும் போது அந்த பசி துன்பம் எவ்வளவு தீவிரமானது என்பது நமக்கு புரியும். ஆகையினால் அடுத்தவனுக்கு பசிக்கும் போது எனக்கு பசித்தது போலத்தான் அவனுக்கும் பசிக்கும் என்று எனக்கு விளங்கும். அப்படி விளங்கும் போது அவனுக்கு நான் ஏதேனும் செய்வேன்,
அல்லது அவனுக்காக மனம் வருந்தவாவது செய்வேன். ஆகையினால் பசி என்பது ஒரு உபகார சக்தி. அது உங்களுக்கு எதையோ ஒன்றை அறிவுறுத்துகிறது. இந்த உங்களுக்கு இரக்கம் இருக்கிறது. நீங்கள் இயல்பில் உங்களிடத்தில் ஒரு சிறிய ஊற்றின் கண் ஒன்று இருக்கிறது. அது இரக்கம் என்கிற நீரை சுரந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊற்றினுடைய வாயை பெரிதாக்கி விடுவது உங்களுடைய திறன். ஆனால் ஊற்று எல்லாரிடத்திலேயும் இருக்கிறது. அதை பொத்து விடுவது மட்டும்தான் பாக்கி என்கிற அடிப்படையில் இரக்கத்தை பொதுமையாக வைத்து இந்த இரக்கத்தின் வழியாக அற்றார் அழிபசி தீர்த்தல் என்பதை தலைமை கடனாக வைத்து இதையே தன்னுடைய தர்மமாக வள்ளலார் முன்வைக்கிறார். அப்ப அங்க என்ன தர்மம்? பகவத்கீதையில போய் தர்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு கில் இஸ் யுவர் தர்மா, டு கில் இஸ் யுவர் டியூட்டி. என்னுடைய கடமை என்ன? நீ சத்திரியன், ஆகையினால் கொல்வது உன்னுடைய கடமை, கொல் என்று சொல்லப்பட்ட நிலையில் இவர் சொல்லுகிறார், யாருக்கும் கொல்வது கடமை இல்லை, எவனுக்குமே கொல்வது கடமை இல்லை, எல்லாருக்கும் உயிர் வாழ்விப்பதுதான் கடமை. ஆகையினால டு ஃபீட் இஸ் யுவர் டியூட்டி, சோறு போடுவது உன்னுடைய கடமை, முடிந்ததை போடு, ஒன்றும் பெரிய மெனக்கேடெல்லாம் வேண்டாம், எளிய வேலையாக செய்தாலும் போதுமானது என்று அவர் முன்வைக்கிறார். ஆக இருவருமே ஏற்கனவே இருக்கிற நடைமுறைகளை தலைகீழாக்கம் செய்து விடுகிறார். அவர்கள் சொன்ன தர்மத்தினுடைய வரையறைகள், இவர்கள் சொல்லுகிற தர்மத்தினுடைய வரையறைகள், அவர்கள் நடந்து கொண்ட நடைமுறைகள், இவர்கள் நடத்துவிக்க முயன்ற நடைமுறைகள், இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் எல்லாவற்றிலேயும் இவர்களால் ஒரு தலைகீழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய அடிதடி வன்முறை எதுவும் கிடையாது. ரொம்ப எளிமையாக தங்களுடைய கருத்துக்களின் வழியாக மக்களை பின்பற்ற செய்து மாற்றிவிட்டு போயிருக்கிறார்கள். அப்ப விடுதலையில் இதை மட்டும் சொல்லிட்டு இந்த பேச்சை முடிச்சிடறேன். விடுதலையில் 3 வகை இருக்கு: பர்சனல் ஃப்ரீடம், சாவரனல் ஃப்ரீடம், சிவிக் ஃப்ரீடம். அப்போ இந்த பர்சனல் ஃப்ரீடம்ங்கிறது நான் கழுத்தை சொரிஞ்சுக்கிறது, தலையை சொரிஞ்சுக்கிறது, வேர்வையை தொடச்சிக்கிறது, இதெல்லாம் என் பர்சனல் ஃப்ரீடம்னு வச்சுங்க. சாவரனல் ஃப்ரீடம்ங்கிறது என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட என்னுடைய ஆசைகளை எல்லாம், என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றிக் கொள்வதற்கு வேலை செய்வேன். அது என்னுடைய உரிமை சார்ந்த விடுதலை, சுதந்திரம், உரிமை. பிறகு குடிமை சார்ந்த உரிமை அப்படின்னு ஒன்று இருக்கு. குடிமை சார்ந்த உரிமையை நான் பெற முடியாது, எனக்கு அது அரசாங்கத்தினால் பாதுகாப்பு செய்து தரப்பட வேண்டும். அதுல என்ன இருக்கு? நான் ஏழ்மையில் இல்லாமல் வாழ வேண்டும், நான் பசி இல்லாமல் வாழ வேண்டும், நான் நீருக்கு துன்பப்படாமல் வாழ வேண்டும், எனக்கு வேண்டிய அடிப்படை மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நான் எந்த அச்சமும் இல்லாமல் வாழ வேண்டும். ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். நான் அஞ்சி அஞ்சி வாழ்வது என்று ஒரு சமூகம் என்னை நிலைப்படுத்தி வைக்குமானால் அதில் நான் என்ன வாழ்வேன்? இவர்கள் காலத்தில் காட்டப்பட்ட எல்லா சமூகங்கள், இவருடைய காலத்தில் இயங்கிய சமூக நிலை என்பது கீழ்நிலையில் இருந்தவர்களை, அழுத்தப்பட்ட நிலையில் இருந்தவர்களை எல்லாம் அச்சுறுத்தியே வைத்திருந்திருக்கிறது. ஒரு பொது சமூகத்தில் முன்வந்து ஒரு வேலையை அஞ்சாமல் நான் எல்லோரோடும் கலந்து கொண்டு செய்ய முடியாது என்றால், அதற்கு நான் தயங்குவேன் என்றால், இப்ப என்னுடைய சுதந்திரம் என்ன சுதந்திரம்? என்னை அச்சுறுத்துகிற, என்னை எப்போதும் அச்சத்திலேயே ஆழ்த்தி வைத்திருக்கிற உரிமை என்ன உரிமை? அது ரொம்ப கோளாறு. ஆகையினால் இதை தலைகீழாக்கம் செய்கிற வேலை திரும்ப திரும்ப இந்த மாதிரியான கலகக்காரர்களால் இவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு முன்னால் சித்தர்கள் வந்தார்கள், இப்போதும் ஆட்கள் வருகிறார்கள். இது வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் அன்றோ என்று வள்ளலார் சொல்வதைப் போல அந்த வாழையடி வாழையாக வருகிற மரபு இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது, பெரியார் வரைக்கும் வந்திருக்கிறது. புதிய புதிய சிந்தனைகள் சொல்லப்படுகின்றன. மறுபடியும் மறுபடியும் உறங்குகிறவர்கள் எல்லாம் எழுப்பி விடப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினால் இருளை விரட்டுவதும் அருளை நிலைநாட்டுவதும் வேலை என கொண்டு தொடர்ந்து இயக்கங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த இயக்கத்தில் தலையாயவர்களாக இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.